ஏன் தெரியாது, சில பேர் எனக்கு பார்த்த உடனே பிடிக்காது, அது ஏன்னு எனக்கு தெரியாது. சில பேர் பார்த்து ரொம்ப பிடிக்கும், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எதனாலையும் தெரியாது, சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும். அதனால அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. நானும் வந்து அவனும் அடிக்கடி சந்திச்சுக்கிறதோ பேசிக்கிறதோ குசல விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது ரெண்டு பேருக்கு நடுவில். ஆனால் எப்பவுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதரனை போல் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும். ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் எப்பயாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன். மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்டின் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்துருக்கேன், அது நான் சொல்ல தேவையில்லை. ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசினதை வச்சிருந்தேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவன் கூட பிறந்திருந்த இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுறது, ஒரு மிகப்பெரிய ஆள் பேசுறதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஜஸ்டினோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம், ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கான். ரொம்ப நன்றி ஜஸ்டின். அப்புறம் அண்ணா சார் பார்க்கறது தான் கரடுமுடா இருப்பாப்ல, நம்ம குழந்தைங்க வாங்கி கொடுத்த கரடி பொம்மை மாதிரி இருந்தாலும் ரொம்ப சாஃப்ட்டு. எப்படி இந்த குழந்தை இத்தனை வருஷமா இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல. பட் ரியலி இஸ் வெரி கியூட். அந்த எப்படி சொல்கிறேன்னு தெரியல, வயசில் பெரியவர்னால மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்கணும். இஸ் சச் எ கியூட். எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவர் பேசும்போது காமிச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்துருப்பாப்புல. ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும், மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட், இந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் மிஸ்டர் இந்த ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாக இருக்கும், இது ஒரு குட்டா பேடானே தெரியல, இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நடுவிலே இருக்கிறீங்க, என்னன்னு தெரியல, குட்டா பேடா எனக்கு தெரியல. இவரு எத்தனை வருஷம் பழமாக கண்டுபிடிக்க முடியாது போல. சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது, சில பேர் புரியாது. அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு ஒன்றும் தெரியல, ஏதோ டேஸ்ட்டுக்குமே தோணுச்சு அவருக்கு. ஐ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் ஐ ஃபீல். அதனால சொன்னேன் சார்